வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் கோதுமை தோசையும் அதுக்கு தொட்டுக்க பீர்க்கங்காய் சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் பீர்க்கங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். கோதுமை தோசையில் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. ஜீரகம், உப்பு, பெருங்காயம். காரத்துக்கு நம்ம எப்போதுமே ஒன்று பச்சை மிளகா போட்டு செய்வாங்க, சில பேர் காஞ்ச மிளகா போட்டு செய்வாங்க. நீங்கள் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோதுமையே உங்களுக்கு ஒரு இனிப்பு சுவையாக சப்புன்னு தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்எஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான கோதுமை தோசை ரெடி ஆகிட்டுருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பீர்க்கங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.